வானமும் பூமியும் படைத்தவரே, வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே, வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே, பார்ப்போற்றும் வேந்தனே பரமராஜாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். 13/9/2020 பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 15ஆம் ஞாயிறு மகளிர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. பெண்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்கள். Women as change maker. Women as change makers. பெண்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த ஞாயிறு தியானத்திலே பங்கு கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். இருந்த நிலையிலே கண்களை மூடி வேண்டுதல் செய்வோம். என்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நிறைந்த கடவுளை நீ தந்திருக்கின்ற இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 13/9/2020 இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே ஞாயிறு தியானம் மூலமாக அவரவர் இல்லங்களிலேயே நாங்கள் உம்முடைய பாடலை பாட, தியானிக்க, இறை வார்த்தைகளை படிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்கிறோம். இந்த ஞாயிறு தியானம் துவக்க முதல் முடிவு வரை தூய ஆவியின் பிரசன்னம் தங்கியிருக்கிறது. கொரோனா நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல சுகம் தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா வைரஸ் மீண்டும் பரவாமல் இருப்பதற்காக அரசு எடுக்கின்ற தடுப்பு நடவடிக்கைகளிலே நாங்களும் இணைந்து கொள்ள அருள்தார். நோய் பரவாமல் இருக்க எங்களை நாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள தூய ஆவியர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஞாயிறு தியானத்தை நீர்தாமை பொறுப்பேற்று வழிநடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்களை மீட்குதாவே. ஆமென். கடவுளுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஒரு சிறப்பு பாடலை பாடுகிறேன். கவனமாக என்னோடு இணைந்து நீங்களும் அதனை கற்றுக்கொள்ளலாம். வானமும் பூமியும் படைத்தவரே, வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே, வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே, பார்ப்போற்றும் வேந்தனே பரமராஜாவே. பார்ப்போற்றும் வேந்தனே பரமராஜாவே, பாவியை மீட்க பாரினில் வந்தவரே, வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே, வானமும் பூமியும் படைத்தவரே. சரணம் 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 சரணமையா, சரணம் 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 சரணமையா.
அதிசயமானவரே, அகிலத்தை ஆள்பவரே, ஆலோசனை கர்த்தரே, பெரியவர் நீரே. அதிசயமானவரே, அகிலத்தை ஆள்பவரே, ஆலோசனை கர்த்தரே, பெரியவர் நீரே. சரணம் 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 சரணமையா. சரணம் 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 சரணமையா. வல்லமை உள்ளவரே, அழகையை வென்றவரே, நித்திய பிதாவே, பெரியவர் நீரே. வல்லமை உள்ளவரே, அழகையை வென்றவரே, நித்திய பிதாவே, பெரியவர் நீரே. சரணம் 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 சரணமையா. சரணம் 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 சரணமையா. சமாதான பிரபுவே, சகலமும் செய்பவரே, சரித்திர நாயகனே, பெரியவர் நீரே. சமாதான பிரபுவே, சகலமும் செய்பவரே, சரித்திர நாயகனே, பெரியவர் நீரே. சரணம் 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 சரணமையா. சரணம் 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 சரணமையா. வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே. வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையால் உலகை காப்பவரே. பார்ப்போற்றும் வேந்தனே, பரமராஜாவே, பாவியை மீட்க பாரினில் வந்தவரே, வானமும் பூமியும் படைத்தவரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். பெண்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்கள், விமன் எஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ் என்கின்ற தலைப்பின் கீழாக திருமுறை பாடங்களும் அதற்கு இணையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே என்னாகமும் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை, நற்செய்தி பாடமாக யோவான் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 27 முதல் 42 இதற்குரிய பகுதிகள் இதற்கு இணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்கள். 1536ஆம் ஆண்டு 3 வயதாக இருந்த பெண் பிள்ளை ஒருவரை இங்கிலாந்து பாராளுமன்றம் திருமணத்திற்கு புறம்பாக பிறந்தவர்
என்று அறிவித்தது. ஆனால் அரச குடும்பத்தில் பிறந்த அந்த பெண் பிள்ளை அரண்மனையிலேயே வளர்ந்து பலவிதமான தடைகளையும் தாண்டி 1558 வருடம் தன்னுடைய 25வது வயதிலே இங்கிலாந்தின் அரசியாக அரியணை ஏறினார். அந்த பிள்ளை காலம் முழுவதும் திருமணம் செய்யாமலேயே இருந்து மாற்றங்கள் பலவற்றை உருவாக்கினார். தன்னுடைய 45 ஆண்டுகால ஆட்சி காலத்தை இன்றளவும் இங்கிலாந்தின் பொற்காலம் என்று போற்றுகிற அளவுக்கு சிறப்புற செய்தார் அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய ராணி. சமய சீர்திருத்தத்தை வலுப்படுத்தி சீர்திருத்த ஆங்கிலிக்கன் சபையை உருவாக்கினார். நாட்டை சமய சபை பிரிவினைவாதிகளிடமிருந்து விடுவித்து ஒற்றுமைப்படுத்தினார். இந்த பெண்மணியின் ஆட்சியில்தான் இங்கிலாந்து நாடு உலக அளவிலே வலுவான கடற்படையை உருவாக்கி உலக அளவில் ஒரு முக்கிய பேரரசாக நூற்றாண்டுகளாக நின்று வலுப்பெற்றதற்கு காரணமாக இருந்தது. இப்படி உலகளாவிய அளவிலே ஆங்கிலேய பேரரசை உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அந்த பெண்மணிதான் முதலாவது எலிசபெத் ராணி. இவர் பெண்கள் பல மாற்றங்களை உருவாக்குபவர்கள் என்பதற்கு அடையாளமாக இவருடைய பணிகள் அன்று இருந்தது. பெண்கள் மாற்றங்களை உருவாக்கும் போது சமூக நாற்றங்கள் பல மாற்றப்படுகின்றன. திருமறையிலே எகிப்தின் மருத்துவ பெண்மணிகள் சிப்போரா பூவால் இந்த 2 பேரும் எடுத்து செய்த மாற்று சிந்தனை மோசே என்ற பிள்ளை பிறப்பதற்கு காரணமாக இருந்தது. மோசேயின் தாயார் எடுத்துக்கொண்ட மாற்று சிந்தனை மோசே என்ற பிள்ளையை ஒளித்து வைத்து நைல் நதியிலே சாவில் இருந்து கூட பாதுகாத்தது. பார்வோன் குமாரத்தியின் மாற்று சிந்தனை அந்த மோசே அரச அரண்மனையில் வளரவும் பிற்காலத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்த தன்னுடைய மக்களை விடுதலையாக்கும் விடுதலை வீரராகவும் வளர்வதற்கு துணையாக இருந்தது. திருமறையிலே அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவின் தாயார் கன்னி மரியாளுடைய மாற்று சிந்தனை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என அர்ப்பணித்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க செய்தது. இப்படி சமூகத்திலே பல்வேறு விதமான மாற்றங்களை உருவாக்கி மக்களுடைய வாழ்விலே விடியல்களை தந்தவர்களிலே பெண்களின் பங்களிப்பும் அன்று முதல் இன்று வரைக்கும் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறதை நாம் காண்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பெயர் அறியப்படாத சமாரிய பெண்மணி, அவருடைய செயல்கள் நல்ல மாற்றங்களை தந்திருக்கிறது. அதைத்தான் நாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்களிலே கற்றுக்கொள்ளும். அதன் அடிப்படையிலே 2 காரியங்களை நாம்
தியானிக்கலாம். ஒன்று, பாரம்பரியத்தை உடைத்த சமாரிய பெண்மணி. இந்த சமாரிய பெண்மணி பாரம்பரியத்தை உடைத்த சமாரிய பெண்மணியாக இந்த இடத்துல சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு சமாரிய பெண்ணோடு உரையாடினார். அவன் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரியன், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேள்வியை கேட்டார். ஏனென்றால் அன்றைக்கு யூதர்கள் சமாரியர்களோடு பழகுவது இல்லை, உறவுகள் இல்லாத ஒரு சூழல். ஆக யூதருக்கும் சமாரியருக்கும் இடையே இருந்த உறவு இல்லாத நிலையை அது சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற போது கிறிஸ்துவுக்கு முன் 721 அசீரியா சமாரியாவை கைப்பற்றியது. அங்கிருந்த இஸ்ராயலில் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டு அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்படி கொண்டு போகப்பட்டவர்களிலே சில இடங்களிலே அசீரியர்கள் குடியேற்றப்பட்டார்கள். இதனால் அங்கே ஒரு கலப்பு இனம் உருவாயிற்று. இவர்கள் சமாரியாவில் முன்பிருந்தே சமயத்தை ஓரளவு பின்பற்றி இருந்தனர். கலப்பின மக்களாகிய இவர்களை தென்னாட்டு யூதர்கள் மிகவும் இழிவாக கருதினார்கள். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின் இவர்களிடையே பெரிய ஒரு பிளவு உண்டாயிற்று. இப்படி பாரம்பரியமாக பிளவுபட்டிருந்த சமுதாயத்தை சார்ந்த இந்த சமாரிய பெண் தன் மரபுகளையும் தடைகளையும் தாண்டி இயேசுநாதரோடு உரையாடுகிறார். பாரம்பரியங்களை உடைத்து உதறிய இந்த சமாரிய பெண்மணி தன்னுடைய உரையாடலினால் அந்த கிராமமே மேசியா என தெரிந்து கொள்ள செய்கிறது. சமாரிய பெண்ணின் மரபை உடைத்த செயல் அந்த கிராமத்திற்கே வாழ்வை கொடுத்தது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வசனங்களிலே ஒரு பெண் தன்னுடைய இரத்தப்போக்கு நோய் நீங்கும்படி சமுதாயத்தின் தடைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நெருங்கி வந்தார். இரத்தப்போக்கு தீட்டு என்கின்ற பாரம்பரியம் சார்ந்த தடை நீங்கி ஆண்டவரிடம் நெருங்கி வந்து நலம் பெற்று மாற்றம் பெற்றார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வசனங்களிலே இயேசுநாதர் மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு செல்கிறார். மார்த்தாள் மரபின்படி இயேசுநாதருக்கு விருந்தோம்பல் செய்வதற்கு கவனமாக இருந்தார். ஆனால் மரியாள் மரபை உடைத்து அவர் பாதத்திலே அமர்ந்து இயேசுவின் போதனையை கேட்டுக் கொண்டிருந்தார். குரு ஒருவரின் முன் அமர்ந்து போதனை கேட்க பெண்கள் தகுதியற்றவர்கள் என்ற மரபினை கொண்ட யூத சமூகத்திலே மரியாள் அந்த மரபினை உடைத்து இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை கேட்டு ஆண்டவரை அதிகமாக பின்பற்றி நடந்தார். இயேசுநாதர் தேவையானது ஒன்றை மரியாதை ஒரு நல்ல பங்கை தெரிந்தெடுத்துக் கொண்டார் என்று தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அது அந்த பெண்மணியிடமிருந்து எடுக்கப்படாது என்று தெளிவுபடுத்துகிறதை லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறதை படித்து பாருங்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற சமுதாயத்திலே
பிறந்தவர்கள் தான் இந்த பெண்கள். அன்றைக்கு மேலை நாட்டு அருள் தொண்டர்கள், மிஷனரிமார்கள், அவர்களுடைய துணைவியர்கள் பெண் கல்வியை கொண்டு வந்தபோது பெண்களுக்கு தொழில் கல்வியையும் கற்றுக் கொடுத்தார்கள். எதற்காக என்று சொன்னால், பெண்கள் சுய சம்பாத்தியம் வேண்டும் என்பதை நினைத்து அன்றைக்கு இருந்த பாரம்பரியமான தடைகளை உடைத்து பெண் கல்வியை ஊக்குவித்தார்கள். இப்படிப்பட்ட மரபுகளை உடைத்ததால் தான் இன்று சமுதாயத்திலே ஆண்களை விட பெண்கள் கல்வியில் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த காலில் நின்று உழைத்து ஊக்கமாகவும் ஊட்டமாகவும் இருந்து அடுத்த தலைமுறையை நேர்த்தியாக வளர செய்வதற்கு துணை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. மரபுகளில் நீந்தலாம், ஆனால் மூழ்கி போகக்கூடாது என்ற ஆண்டோர் சொல் ஒன்று உண்டு. இயேசுநாதர் மரபுகள் என்று சொல்லி அடிமைப்படுத்தும் மேல்போங்கான ஓய்வு நாள் சட்டங்கள், ஓய்வு நாளிலே கதிர் கொய்தல், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். உணவு உட்கொள்ளும் முன் கை கழுவது என்கின்ற சடங்குகள், இப்படிப்பட்ட மூடத்தனமான அடிமைப்படுத்துகின்ற மரபுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைத்தார். மரபுகளை உடைத்து உண்மைக்கு நேராக அவர் தன்னுடைய இறைப்பணியை ஆற்றினார். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய பணிகளிலே பெண்கள் முதலிடம் பெற்றவளாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக பரமனிடம் வழிகாட்டிய சமாரிய பெண்மணி. யோவான் 4ஆம் அதிகாரம் 28-29 அப்பெண் தன் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மேசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். தெளிவாக இந்த திருமறை வசனம் கோடிட்டு காட்டப்படுது. சமாரிய பெண்மணி வாழ்க்கையிலே என்னென்ன செய்தாரோ அனைத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியிடம் கூறினார். நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மேசியாவாக இருப்பாரோ என்று ஊருக்குள்ளே சென்று அந்த சமாரிய பெண்மணி அறிவிக்கிறார். மேசியாவாக இருப்பாரோ வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த கிராமத்து மக்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அறிவிக்கின்ற பணியிலே ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக இருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 29 நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சாட்சி பகரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே யோவான் 4ஆம் அதிகாரம் 39 வசனத்திலே நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சமாரிய பெண்மணி சொன்ன வார்த்தையை முன்னிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சமாரியர்கள் பலர் இயேசுவிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். ஆக இந்த சமாரிய பெண்ணின் சாட்சி நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தது.
நல்ல மாற்றங்களை கொண்டு வந்ததோடு நில்லாமல் நற்செய்தியாக இயேசுநாதரை உலகிற்கு உயர்த்தி காட்ட செய்த ஒரு நல்ல பெண்மணியாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எல்லா தளங்களிலும் விடுதலை தரும் மாற்றங்களை உருவாக்கினார். இன்றைக்கும் மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார். மக்களுக்கு அவர் வழி நின்று இந்த சமாரிய பெண்மணியைப் போல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் பயணத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என்று கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த சிந்தனை பெண்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்கள், அதற்கு இந்த சமாரிய பெண்மணியினுடைய சான்று இன்றும் பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த சமாரிய பெண்மணியிடமிருந்து 2 நிலைகளிலே சுட்டிக்காட்டப்படுகிறார். ஒன்று, பாரம்பரியத்தை உடைத்த சமாரிய பெண்மணி. 2, பரமனிடம் வழிகாட்டிய சமாரிய பெண்மணி. பாரம்பரியத்தையும் உடைத்தார், பரமனிடம் செல்ல வழிகாட்டியாக. இந்த காலை நேரத்திலே நாம் வாழ்ந்து வருகின்ற இந்திய சமூகத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வு, அவர்களுடைய இறைப்பற்று இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சமாரிய பெண்மணியைப் போல பாரம்பரியத்தை உடைக்கும் பெண்மணியாக, பரமனிடம் வழிகாட்டிய பெண்மணியாக எப்படி செயல்பட்டாரோ அதுபோல நம்முடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய பெண்கள் பாரம்பரியங்களை உடைக்கவும், பரமபிதாவிடம் வழிகாட்டி செல்லவும், இயேசுநாதரை உலகத்திற்கு சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு ஆயத்தப்படுத்துகின்ற நிலையிலே நாம் செயல்பட்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பெண்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்கள், விமன் as change makers என்கின்ற இந்த சிந்தனையை இந்த வாரம் முழுக்க சிந்திப்போம். நம்முடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய பெண்கள், நம்முடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெண்கள், படித்த நிலையிலே உயர்வான நிலையிலே இருப்பவர்கள், நடுத்தர நிலையிலே இருப்பவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், பெண் பிள்ளைகள், பெண் சிறார்கள், இவர்களை இந்த சமூகம் எந்த நிலையிலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சமாரிய பெண்மணியினுடைய மாற்றம் தருகின்ற நிலையிலே பாரம்பரியத்தை உடைத்த பெண்மணியாக, பரமனிடம் வழிகாட்டியாக செல்வதற்கு வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டதை போல நம்முடைய திருச்சபை பெண்களும் நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று அன்றைக்கு அறிவித்ததை போல இன்றும் அறிவிக்க தூய ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருமண அறிக்கை. நமது சபையை சார்ந்த திரு ஸ்டான்லி கிளாரன்ஸ், திருமதி புஷ்பா என்பவர்களின் மகன் ஸ்டீபன் ராஜ் என்பவரும், ஏற்காடு ஆர்காட் லூத்தரன் திருச்சபையை சார்ந்த திரு சாத்ரா திருமதி நளினி பிளாரன்ஸ் என்பவர்களின் மகள் செல்வி ஏஞ்சல் சுனிதா பிரியா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இத்திருமணம் நடைபெறக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாவது இருப்பேன் அதை எழுத்து மூலம் சபை குருவானவராக எனக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். ஏஞ்சல் சுனிதா பிரியா ஸ்டீபன் ராஜ் பெயர்களை வாசித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைக்கப் போகிற குடும்ப வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார், இரு குடும்பத்தாருக்காக, உறவின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளிலே கடவுளுடைய அருள்கரம் தங்கி இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் அமைக்கப் போகின்ற கிறிஸ்தவ குடும்ப வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு மூலம் வேண்டுகிறோம் எல்லாம் பிதாவே, ஆமென். அறிவிப்பு. திருச்சபைக்கு செலுத்த வேண்டிய சந்தா, ஏலபாக்கி மற்றும் பிற பாக்கிகள் இருப்பின் ஆலய அலுவலகத்திலே காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் நீங்கள் வந்து கட்டிக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் ஆராதிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, இரண்டாவது ஞாயிறு தியானத்தின் மூலமாக இந்த வாரம் நாங்கள் அவரவர் இல்லங்களிலேயே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நிகழ்வின் மூலமாக இந்த தியானத்திலே பங்கு கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஐக்கியத்திலே சுயநமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் சுயநமாக இருக்கிறார்களோ அவள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல சுகம் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவளுக்கு நீர்தாமே நல்ல பாதுகாவலையும் பராமரிப்பையும் தரும்படியாக, சீக்கிரமாக அந்த நோய் தொற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் மனம் இறங்கி இந்த மண்ணுலகிலே மக்கள் செய்த பாவங்களை மன்னித்து ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பூமியிலே அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகியது. கடவுள் அவர்களை தண்டிக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டினுடைய சிந்தனையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைவுகள் பெரிதானவைகளாக இருந்தார்கள். நீர் எங்களை தயவாக மன்னித்து உடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அருள்தார். எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு. நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறேன். எங்களுடைய குறைவை நிறைவாக்கும். தகுதியில்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தும். பலவீனமான எங்களை நீர் பலப்படுத்தும். தூய ஆவியரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறவர்கள் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆற்றலும் உங்களிடத்தில் வந்து மீண்டும் சதாகாலம் நம் அனைவரோடும் அன்பு குடும்பத்தினர் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you all.